வீடியோ அதை சேப் அமுக்கிட்டீங்களா? பட்டன் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் பதிவெண் 2682 சிவன் கோயில் தெரு கோடம்பாக்கம் சென்னை என்ற முகவரியிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்திற்கு சீதாமலை ஆகிய நான் மாநில தலைவராகவும் தஞ்சை பாலு அவர்கள் மாநில பொதுச் செயலாளராகவும் சென்னை ஏடி ஜெயன் அவர்கள் மாநில பொருளாளராகவும் இருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலுமே நிர்வாகம் போடப்பட்டு மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் இந்தியா முழுமைக்கும் உள்ள தையல் தொழிலாளர்கள் அனைவரும் பயன்பெறும் விதமாக வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் திருவனந்தபுரத்தில் அகில இந்திய தையல் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு TWFனுடைய 4வது சம்மேளன மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்துவதற்காக அகில இந்திய தையல் தொழிலாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு பி ஆறுமுகம் அவர்களும், அகில இந்திய தையல் தொழிலாளர் கூட்டமைப்பினுடைய செயலாளர் MC பாபு அவர்களும், அகில இந்திய தையல் தொழிலாளர் கூட்டமைப்பினுடைய செயலாளர் சாமி அவர்களும் மற்றும் TTK TMS தமிழ்நாடு, AKTA கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி, மும்பை உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இருந்து தையல் தொழிலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதல் நாளில் பிரதிநிதிகள் மாநாட்டை தொடங்கி வைக்க இருப்பவர் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அவர்கள். அடுத்த நாள் பொது மாநாடு பிப்ரவரி 14ஆம் தேதி. அந்த மாநாட்டிலே கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும், கேரள மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களும், கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும், கேரள மாநில பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், தமிழக பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், இந்தியா முழுமையும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளும் சமூக அக்கறையாளர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த மாநாட்டினுடைய நோக்கம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 4.5 கோடி தையல் தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செம்மையாக சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும், விஸ்வகர்மா யோசனா திட்டத்தை விரிவுபடுத்தி அனைத்து தையல் தொழிலாளர்களும் பயன்பெறும் விதமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், 3வதாக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நலவாரியங்களுக்கு நிதியை சேர்த்து அந்த தையல் தொழிலாளர்கள் மேம்படும் விதமாக மத்திய அரசு ஆயத்த ஆடை மூலம் வரக்கூடிய அந்நிய செலாவணி உள்நாட்டிலே பெறப்படுகின்ற அந்த இடுபொருட்களிலே பெறப்படக்கூடிய வரி அத்தனையுமே அந்த நலவாரியத்தில் இணைத்து அந்த நலவாரியத்தை மிக உயிர்ப்புடன் அந்த கேட்பு மனுக்களையும் அந்த ஓய்வூதியங்களையும் ஒரு குறைந்தபட்ச காலத்தில் அந்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் மாநாட்டிலேயும் பொது மாநாட்டிலேயும் மிக அதிகப்படியான உறுப்பினர்கள் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும், இந்தியா முழுவதும் உள்ள தையல் கலைஞர்கள் அனைவருமே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க பாடுபட வேண்டும் என்றும், இந்தியா முழுமைக்கும் உள்ள தையல் தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் பெறுவதற்காக நாம் அனைவருமே ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும், நமது அமைப்பை மிக பலமான முறையில் கிராமங்கள் தோறும், மாவட்டம் தோறும், மாநிலந்தோறும் கட்டமைத்து அகில இந்திய கூட்டமைப்பை மிக சிறப்பானதொரு கூட்டமைப்பாக உருவாகுவதற்கு அனைவருமே பாடுபட வேண்டும் என்று தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.